2026 விருச்சிக ராசி நேயர்களுக்கு எப்படி மேம் இருக்கு? விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இவங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு சிறப்பாக அமைய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு ஆரம்பிக்கிறேன். சூப்பர். ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் நம்பர் கண்டிப்பா. அப்படின்னு வரும்போது 1, 3. ஸோ 1ஆம் நம்பர் சூரியன். சூரியன் இவங்களுக்கு 10 குடையவர். அதாவது கர்மஸ்தானம்ங்கிறது சூரியனுடைய வீடு தான். ஸோ அது நல்ல வீடு விஷயம்தான். அதனால் 1ஆம் நம்பர் இவங்களுக்கு சாதகமாகவே இருக்கும். 3 அப்படிங்கிறது குருவுடைய நம்பர். இதுவும் ரொம்ப சாதகமான நம்பர். ஏன்னா இவங்களுக்கு தன பஞ்சமாதிபதி குரு. ஸோ தனிப்பெரும் யோகாதிபதி குரு. அதனால் இந்த நம்பரும் இவங்களுக்கு சிறப்பாக செயல்படும். சரி, இப்போ கிரகங்கள் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ சனி பகவான் இவங்களுடைய 5ஆம் இடம்ங்கிற புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு இல்லையா? அப்போ 5ஆம் இடத்துல சனி பகவானுடைய பிளேஸ்மெண்ட்டுங்கிறது ஜென்ரலாக அவ்வளவு சிறப்பாக நம்ம சொல்ல மாட்டோம். ஏன்னா அது பூர்வ புண்ணிய ஸ்தானம் புத்திரஸ்தானம்னு வரும்போது நம்மளுடைய முன்வினை, அதாவது முன்ஜென்ம கர்மவினை, முன்னோர்களுடைய கர்மா, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இது அமையும். ஸோ ஏதோ ஒரு நம்மளுடைய முன்னோர்கள் செய்த இதுவோ இல்லை நம்மளுடைய கர்ம வினையோட ஏதோ ஒரு இம்பேக்டோ அதெல்லாம் இப்போ நம்மளுக்கு வெளிப்படக்கூடிய ஒரு காலமாக தான் இருக்கும் இந்த 5ஆம் இடத்தில் சனி பகவான் அமரும் பொழுது. ஸோ இது குழந்தைகள் அப்படிங்கிற விஷயத்தில் கொஞ்சம் அவங்களுடைய நலன் அப்படிங்கிறத பாதுகாக்கணும், பார்க்கணும். அவருடைய பார்வை அப்படிங்கிறது 3ஆம் பார்வையாக 7ஆம் இடத்துல விழும். 7ஆம் இடம்ங்கிறது களத்திரம் இல்லையா? அது குடும்பஸ்தானம், காலச்சக்கரத்துக்கு குடும்பஸ்தானம். அப்போ ஃபேமிலியில் சிறு சிறு பூசல்கள், மனைவியோ அல்லது கணவனோ நம்ம அவங்களோட கொஞ்சம் வாக்குவாதம் இல்லாமல் கொஞ்சம் இதுவாக போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், சமரசமாக போயிட்டோம்னா பிரச்சனை இருக்காது. அதை விட்டுட்டு ரொம்ப ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு எப்போ பாரு ஒரு இதுவாக இருந்தோம்னா, கலவரமாகவே இருந்ததுன்னா வீட்டில் ஒரு நிம்மதி இருக்காது. ஸோ அந்த 7ஆம் பாவத்தை சனி பகவான் பார்க்கும்போது கொஞ்சம் அந்த பாவத்தில் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அதே மாதிரி பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் கிட்டேயும் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதாவது அவங்கள பகைச்சிக்கவும் கூடாது, அதே சமயம் அவங்கக்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு நம்ம ஆர்கியூ பண்ணுறது அந்த மாதிரி இல்லாமல் ஒரு மாதிரி சமரசமாக சைலண்ட்டாக போயிட்டோம்னா சேஃபாக இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 11ஆம் பாவத்தில் விழும். லாபஸ்தானம், நம்மளுடைய அபிலாஷைகள் பூர்த்தியாகக்கூடிய பாவம் அதுதான். அந்த பாவத்தின் மேல் சனி பகவானுடைய பார்வை விழும்போது நம்மளுடைய ஆசைகள், நம்ம ஆசைப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போகும். உடனே நடக்காது, ஆனால் கிடைக்கும், கொஞ்சம் தள்ளி போகும், போஸ்ட்போன் ஆகும், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. அதே மாதிரி அவரோட 10ஆம் பார்வை தனஸ்தானம் குடும்பஸ்தானத்தில் விழும், 2ஆம் பாவத்தில். அப்போ அந்த இடத்துல பொருள் சார்ந்த விஷயங்கள், பொருளாதாரம், குடும்பம், இந்த மாதிரி விஷயங்களில் நமக்கு கொஞ்சம் நிதானம் தேவை அப்படிங்கிறத அவர் புரிய வைப்பார் நம்மளுக்கு. ஓகே. ஏன்னா அங்கேயும் நம்ம 7ஆம் பாவத்தில் என்ன சொன்னோம், கணவன் மனைவி இடையே சில இதெல்லாம் வரும், நிதானமாக போகணும், வாக்குவாதங்கள், இதில் அது மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நம்ம நிதானமாக இருக்கணும். அந்த மாதிரி இருந்தோன்னா அவர் எல்லாத்தையும் சரி பண்ணிடுவார், ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். ஆனாலும் சில இடங்களில் நாம் எடுக்க வேண்டிய சில முடிவுகளை ஜாக்கிரதையாக நிதானமாக எடுக்கணும், அதுதான், வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக குரு பகவான் இவங்களுக்கு எப்போவுமே நல்லவர் தான். இவங்க விருச்சிகத்துக்கு குரு பகவான் எப்போவுமே நல்லவர் தான். ஆனால் இப்போ அவர் தற்சமயம் 8ஆம் பாவத்தில் இருந்து தான் செயல்படுவார். ஏன்னா நம்ம ஜூன் மாதத்துக்கு அப்புறம் தான் அவர் கடகத்துக்கு வருவார் இல்லையா? அதுக்கு முன்னாடி 8ஆம் பாவத்தில் இருந்து செயல்படுவார். ஸோ 8ஆம் பாவத்தை அவர் கெடுக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை. ஏன்னா 8 நம்மளுக்கு வேண்டாத ஒரு இதுதானே. அப்போ 8ஆம் பாவத்தை கெடுப்பார். அவருடைய பார்வை அப்படிங்கிறது 12ஆம் பாவம்ங்கிற விரயஸ்தானத்தில் விழும். அப்போ விரயத்தை நம்ம சுப விரயமாக மாற்றிக்கணும். நல்ல விரயமாக பண்ணிட்டோம்னா அது நம்மளுக்கு நல்ல விஷயத்தையே கொடுத்துரும். அது அசுப விரயங்கள் வரதை விட சுப விரயங்களாக நம்ம மாற்றிக்கலாம். அதே மாதிரி அவருடைய பார்வை 2ஆம் பாவம்ங்கிற தனஸ்தானத்து மேலேயும் விழும். ஸோ இங்கே விரயம் பண்ணணும் அப்படின்னா அங்கே தனஸ்தானத்தை அவர் பார்க்கும்போது பணம் அப்படிங்கிற விருத்தி நமக்கு கிடைக்கும். அது இருந்தால் தான் இங்கே விரயம் பண்ண முடியும். ஸோ அதுக்கு அது சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் 4ஆம் பாவத்தை பார்ப்பார். 4ஆம் பாவம் அப்படிங்கிறது காலச்சக்கரத்தினுடைய 11ஆம் இடம்.
ஸோ அப்போ ஒரு வீடு வாங்கணும், நமக்கு ஒரு சொத்து வாங்கணும், இல்லை பூர்வீக சொத்தை வந்து ஏதானும் மாற்றி டெமாலிஷ் பண்ணி புதுசாக கட்டி நம்ம அந்த மாதிரி புதுப்பிக்கணும் அப்படின்லாம் நினச்சா இந்த காலம் வந்து ரொம்ப உகந்த காலமாக இருக்கும். அதுவும் இவங்க அழகாக பண்ணிக்கலாம். அது வந்து அதுக்கப்புறம் அவர் ஜூன் மாதத்துக்கு அப்புறம் அவர் வந்து கடகத்துக்கு வந்து உச்சமடைவார். அதுவும் நல்ல இடம்தான். பாக்யஸ்தானத்தில் வந்து குரு உட்காருவார். அப்போ பாக்யஸ்தானத்தில் வந்து உட்காரும்போது அவர் லக்னத்தையே பார்ப்பார். நம்ம லக்னத்தையே பார்க்கும்போது நமக்கு இன்னும் சிறப்பு தானே, நம்மளையே அவர் பார்க்குறாரு. ஸோ நம்மளை நம்ம மேம்படுத்திக்கக்கூடிய காலமாக இருக்கும். அதுக்கப்புறம் 3ஆம் பாவம் அப்படிங்கிற முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போதும் நம்மளுடைய முயற்சிகள் இன்னும் நல்ல பல மடங்காக விருத்தி ஆகும். அது காலச்சக்கரத்தினுடைய 10ஆம் இடம், அது கர்மஸ்தானம் அப்படின்னு வரும்போது முயற்சிகளின் மூலமாக நம்மளுடைய உத்தியோகத்தில் புதிய சில விஷயங்களை நம்ம சாதிக்க முடியும். அந்த மாதிரியான ஒரு காலம். 5ஆம் பாவம் அடுத்தது அவர் பார்க்க போகிறது 5ஆம் பாவம். அதுவும் சனி பகவானை பார்க்க போகிறாரு. அப்போ நிச்சயமாக சனி பகவானால் ஏற்படக்கூடிய சில துன்பங்களை இந்த குரு பார்க்கும் காலத்தில் அது சரியாகிடும், பேலன்ஸ் ஆகிடும். ஸோ அதனால் கொஞ்சம் காலம்தான் இவங்களுக்கு வந்து அந்த சனி பகவானுடைய அந்த தாக்கம்ங்கிறது அந்த ஜூன் மாதம் வரைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்தாலும் குரு வந்து கடகத்துக்கு வந்தப்புறம் அது கொஞ்சம் மாறும். அந்த நிலை மாறி கொஞ்சம் நல்ல பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும். அடுத்தது ராகு கேது. கேது வந்து இவங்களுக்கு 10ஆம் பாவங்கிற உத்தியோக பாவத்தில் உட்கார போகிறார். ஸோ 10ஆம் பாவம் கர்மஸ்தானத்தில் ஒரு 10ல் ஒரு பாம்பு கிரகம் இருந்தால் எப்பவும் நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ 10ஆம் இடத்துல தொழில் ஸ்தானத்தில் கேது இருக்கும்போது அஃப்கோர்ஸ் சில விஷயங்களில் சில சிரமங்கள் இருந்தாலும் கூட உத்தியோகத்தில் பெருசாக அவர் ஒன்றும் கை வைக்க மாட்டார். அதெல்லாம் வந்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ராகு பகவான் வந்து இங்கே 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தில் உட்கார போகிறார். 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தில் வரும்போது சுகபோகங்களை நம்ம நிறைய எதிர்பார்ப்போம். அதாவது ஒரு லேவிஷாக லக்ஸுரியாக ரொம்ப அப்படியே ஹைஃபையாக அப்படியே நம்ம கம்ஃபர்ட்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா மேம்படுத்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். இப்போ நம்ம ஒரு சாதாரண ஒரு கம்ஃபர்ட்டில் நம்ம இருப்போம், இன்னும் கொஞ்சம் நல்ல சௌகரியங்களை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற அந்த தாட்ஸ் வந்து நம்மளுக்கு நிறைய வரும். ஏன்னா அந்த 4ஆம் இடம்ங்கிற சுகஸ்தானத்தில் ராகு உட்காந்து நம்மளை நல்ல டெம்ப்ட் பண்ணுவார். நம்ம சாதாரணமாக ஒரு வீடு வாங்கினா போகிறோன்னு பிளான் பண்ணால் கூட இவர் இன்னும் பெருசாக நல்ல ஹைஃபையாக ஒரு வீடை பார்க்கணும், நல்ல பெருசாக கட்டணும் அப்படிங்கிற ஒரு ஆசையை தூண்டுவார் அந்த இடத்துல. அது பரவாயில்ல, ஏன்னா குருவோட பார்வை படும்போது நமக்கு அது வந்து ஒரு சப்போர்ட்டிவாக தான் இருக்கும். குரு பார்வை எப்போன்னா நம்ம ஜூனுக்கு முன்னாடி தான் அங்கே விழும். ஏன்னா அதுக்கப்புறம் அவரோட பார்வை வந்து மாறிடும். ஸோ அந்த ஜூன் மாதத்துக்குள்ளே இவங்க ஏதாவது வீடு வாங்கணும் பண்ணணும் அப்படின்னா அந்த குரு பார்வை இருக்கும்போதே இவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். விருச்சிக ராசி நேயர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும்? விருச்சிக ராசி அப்படின்னாலே இது வந்து தேள். இதனுடைய சிம்பல் வந்து தேள். தேள் எப்படின்னா கொற்ற சுபாவம் கொண்டது தான் தேள். அதனால் இவங்க வந்து கொஞ்சம் இவங்கள்ட்ட பழகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இது காலச்சக்கரத்தினுடைய 8ஆம் இடம் இல்லையா? அதில் வெவ்வேறு குணங்கள் உண்டு. விருச்சிகம்னாலே கெட்டவங்கன்னு அப்படி சொல்ல வரல. இதுலேயே பல விதமான மக்கள் இருக்காங்க. அதில் ஒரு சிலர் வந்து அவங்களோட பழகிறதே ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரி. ஏன்னா இவங்கெல்லாம் ரொம்ப அதிபுத்திசாலிகள். இவங்க வந்து மற்றவங்க சொல்கிறத என்றைக்குமே எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க சொல்கிறது தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்க. ஆனால் ரொம்ப நிபுணத்துவம் படைத்தவர்கள். ரொம்ப ஒரு துறை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ஆழ்ந்த அறிவு இவங்களுக்கு உண்டு. நுவான்சஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்லாம் மோஸ்ட்லி இந்த விருச்சிக லக்னத்தில் தான் இருப்பாங்க. ஸோ அந்த துறையில் இவங்க வந்து ரொம்ப அந்த நுணுக்கங்களை அறிந்தவர்கள் விருச்சிக லக்னக்காரர்கள், ராசிக்காரர்கள். அதே சமயம் ரொம்ப சில சமயங்களில் வந்து நாத்திகவாதிகளாக கூட இருப்பாங்க. நாத்திகம் பேசுபவர்களாக இருப்பார்கள். ஏன்னா இவங்க எதையுமே வந்து ஈஸியாக டக்குன்னு நம்ப மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு குணம். ஓகே, சூப்பர் மேம், சூப்பர். இப்போ வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய பர்சன்டேஜ் உங்களுக்கு இவங்களுக்கு ஒரு 80, அரௌண்ட் 80%. கிட்டத்தட்ட இத்தனை ராசிகளில் விருச்சிகம் மட்டும்தான் 80% டச் பண்ணியிருக்காங்க. 80. ஓகே ஓகே, ஓரளவு வந்து அவங்களுக்கு பேலன்ஸ்டாக போகுது போகிறோம். என்னை பொறுத்த மட்டும் 60 மார்க்ஸ் வாங்கினாலே பெரிய விஷயம். 80ங்கிறதெல்லாம் பெரிய. கண்டிப்பாக எல்லாமே அப் அண்ட் டவுன்ஸ் தானே நமக்கு. ஓகே, இவங்க வழிபடக்கூடிய கடவுள் தான்
வழிபடக்கூடிய இவங்களுக்கும் எல்லாமே அந்த ஜலராசின்னா அந்த சமுத்திரம் கிட்ட இருக்கிற கோவில்கள், இல்லைன்னா நதி கரையில் இருக்கிற கோவில்கள், குளம் இருக்கிற கோவில்கள், இந்த மாதிரி கோவில்களுக்கு சென்று அந்த தண்ணியை வந்து இவங்க புரோட்சணம் பண்ணிக்கணும். இல்லை முடிஞ்சால் ஸ்நானம் பண்ண முடியும்னா ஸ்நானம் பண்ணலாம். இல்லைன்னா ஜஸ்ட் தண்ணியை தலையில் தெளிச்சுக்கிட்டு அந்த கோவில் தெய்வங்களை வழிபட்டு வந்து முருகன் சிறப்பான ஒரு இதுவாக இருக்கும். ஏன்னா விருச்சிகம்ங்கிறது செவ்வாய், செவ்வாய்க்கு கடவுளே முருகன் தான். திருச்செந்தூர் வழிபடலாம், அதுவும் சிறப்பு தான். ஓகே, சூப்பர். அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து இத்தனை ராசிகள் பார்த்தாச்சு. விருச்சிக ராசி நேயர்களே, நீங்க தான் வந்து 2026ல வந்து கொஞ்சம் சேஃபான ஜோன்ல இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க் யூ ஸோ மச் மேம். நன்றி.